முட்டை பிரியாணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உடச்சி ஊற்றி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. குக்கர் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ரம்பா இலை ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதையும் ஆட் பண்ணியாச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு உப்பு சேர்த்து பச்சை மிளகா கொஞ்சமாக புதினாலையும் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌனாக வதக்கி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா பொடிலாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா அப்படி இல்லைன்னா கறி மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 1/2 அன் ஹவர் ஊற வச்சிருந்த அரிசியை உள்ளாடி சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 3 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படியே குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா குக்கர் திறக்கும் போதே அவ்வளோ வாசனையோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.